பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்திலே ஆகும் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை உங்களை தான் ஆண்டவர் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன், நான் உங்களை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரதர், என்ன கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரா? எனக்கு ஒண்ணுமே தெரியாத பிரதர், எனக்கு படிப்பறிவு இல்லை பிரதர், நான் சாதாரண ஒரு சின்ன வேலை தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், என்னை எல்லாம் உலகத்துல எல்லாமே அற்பமா என்றாங்க, உனக்கு என்ன தெரியும் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுருக்கு என்ன தெரியும்? பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்தவன். கர்த்தர் அவனை அழைத்து ஊழியத்தை கொடுத்து முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 2வது பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 3வது பிரசங்கத்துல திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவன் பேதுருவை உயர்த்தினார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அது நமக்கு தெரியாதா? அவர் ஒரு மனுஷனை தீர்மானம் பண்ணிட்டாரா? கண்டிப்பாக அவர் உயர்த்துவார். நீங்க உங்களே நீங்க என்ன பண்ணிக்கூடாதுனாக்கா, என்னால முடியாது என்று அந்த அற்பமான வார்த்தைகள் உங்களோட நாவிலிருந்து வரக்கூடாது. ஏன்னா நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கண்டிப்பாக என் தேவன் என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை கனப்படுத்துவார் என்று அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருந்தால், அந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகள் தேவன் நம்மளை பார்த்து கண்டிப்பாக உயர்த்துவார். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், யோசுவா, இந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பதாக இன்று நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அதே மாதிரி கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். நீங்க எந்த இடத்துல தள்ளப்பட்டீர்களோ, எந்த இடத்துல வெக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நிந்தைகள் அவமானங்கள் பட்டீர்களோ, அதே இடத்துல என் தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிக்குவார். நீங்க யாராலும் அவமானப்பட்டார், அவங்க கண்களுக்கு முன்பதாக இவங்க எப்படி இருக்கிறாங்க என்று அவங்க ஆச்சரியப்பட்டதாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.